பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி நாகேந்திரனை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாகேந்திரனிடம் கைது செய்யப்பட்டிருக்கான ஆவணங்களை சிறை நிர்வாகத்திடம் சென்னை மாநகர காவல்துறை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் 24 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 23 பேர் இதுவரை மற்ற நபர்கள் கைது செய்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தம்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கார். நாகேந்திரன் மீது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இந்த கொலைக்கு சிறையில் இருந்தவாறே சதித்திட்டம் தீட்டியதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த ஒரு நீண்ட விசாரணைக்கு பின் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குக்கும் நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்விரோதத்தின் காரணமாக இந்த கொலைக்கு அவர் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய மகன் அஸ்வத்தம்மனுக்கும் நாகேந்திரனுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதை உறுதி செய்த காவல்துறை தற்பொழுது கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்னையில் சிகிச்சைக்காக வருவது வழக்கம். கடந்த மாதம், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு முன்னர் மட்டும் ஒரே மாதத்தில் 3 முறை சென்னை மருத்துவமனைக்கு வந்ததாக தகவல் வெளியாகியது. அப்போது மருத்துவமனையிலேயே சிலர் நாகேந்திரனை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவர் செல்போனில் பலரிடம் சிறையில் இருந்தவாறு கூட பேசியதாகலாம் தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது நாகேந்திரன் இந்த கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த கைதுக்கான ஆணையை தற்பொழுது சிறை நிர்வாகத்திடம் சென்னை மாநகர காவல்துறை வேலூர் சிறையில் அளித்திருக்கார்கள். விரைவில் நாகேந்திரன் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த நாகேந்திரனிடம் அடுத்த கட்டமாக இந்த கொலை தொடர்பாகவும் கொலையில் இருக்கக்கூடிய மற்ற சதித்திட்டம் குறித்தும் மற்ற பின்னணி குறித்தும் நாகேந்திரனும் விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள இருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.